வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில வரிகள், இன்னைக்கு நாம நம்மளோட டிஜிட்டல் உலகத்துல சந்திக்கிற டென்ஷன், மன அழுத்தம், குழப்பம் இது எல்லாத்தையும் தீர்க்க உதவுமா? வாங்க, இந்த முழு அலசல்ல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம பாக்குற, கேக்குற, உணர்ற இந்த உலகம், இது ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி உண்மையே இல்லனா என்ன ஆகும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருந்தாலும், இது ஒரு ஆழமான தத்துவ புதிரோட முதல் படி. அப்போ நாம ஏன் இந்த மாதிரி ஒரு மாயையில சிக்கியிருக்கோம், அத பத்தி தான் நாம இப்ப முதல் பகுதியில பார்க்க போறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையே ஒரு விதமான மாயதான்னு இந்த தத்துவம் சொல்லுது. அதனால தான் நமக்கு கஷ்டமெல்லாம் வருதாம். இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்புற அந்த மயக்கம்தான் இந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கை சுழற்சிக்கு காரணம்னு சொல்லுது இந்த 2000 வருஷ பழமையான வாக்கு. இதுதான் நம்ம பிரச்சனையோட மூல காரணம். சரி, அப்போ மருள் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். பாலைவனத்துல போறப்போ தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? ஆனா கிட்ட போனா ஒண்ணுமே இருக்காது. அந்த கானல் நீர் மாதிரி தான் இந்த மருள். இல்லாத ஒன்ன இருக்குன்னு நம்ப வைக்கிற ஒரு மனக்குழப்பம். இந்த நிலையில தான் நாம தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் உண்மைன்னு நினைச்சு கெட்டியா பிடிச்சுக்கிறோம். இந்த மயக்கத்தால என்ன நடக்குது? அதோட விளைவுதான் பிறப்பு அப்படின்னு சொல்ற அந்த முடிவே இல்லாத வாழ்க்கை சுழற்சி. இந்த மயக்கத்துல இருந்து வெளியே வராத வரைக்கும் இந்த கஷ்டமான சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த தத்துவம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஏன் நம்மால அந்த உண்மைய தெளிவா பார்க்க முடியல? நம்ம கண்ண மறைக்கிற விஷயங்கள் என்னென்ன? அத பத்தி தான் இப்ப அடுத்ததா பார்க்க போறோம். உண்மைய பார்க்க விடாம நம்மள தடுக்கிறது ரெண்டே பெரிய விஷயங்கள் தானா. ஒன்னு ஐயம், அதாவது எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்குறது. இன்னொன்னு ஐயுணர்வு, நம்ம கண்ணு, காது, மூக்கு சொல்றது மட்டும்தான் 100க்கு 100 உண்மைன்னு நம்புறது. இந்த ரெண்டு தான் உண்மையான அறிவுக்கு இருக்கிற பெரிய எதிரிகள். இந்த வரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தேகம்ங்கிறது நமக்கும் உண்மைக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரை கட்டுது. ஆனா அந்த சந்தேகத்தை மட்டும் நம்ம தூக்கி போட்டா வானுலகம் கூட பூமிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி உண்மை நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்லுது இந்த ஞானம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் பார்க்கலாம். நம்ம ஐம்புலன்கள் சொல்ற அறிவுக்கும் உண்மையான அறிவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. நம்ம கண்ணு ஒரு அழகான ரோஜா பூவை பாக்குது, அது புலனறிவு. ஆனா அந்த பூச்செடியிலிருந்து வந்தது கொஞ்ச நாள்ல வாடி போயிடுங்கிற அந்த அடிப்படை உண்மையை உணர்றதுதான் மெய்யுணர்வு. இந்த மெய்யுணர்வு தான் விடுதலைக்கான சரி, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, தடைகள் என்னன்னு பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வில்லையா? கண்டிப்பா இருக்கு. அந்த உண்மையான ஞானத்தை அடையறதுக்கான வழியை பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தோட உயிர்நாடியே இந்த வரிதாங்க. ஒரு பொருள் வெளியில பார்க்க எப்படி இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி குணத்தோட இருந்தாலும் சரி, அதோட வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான இயல்ப, அதோட மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறதா உண்மையான அறிவு. இதுதான் மெய்ஞானத்தோட கோர் பிரின்சிபல். நாம இவ்ளோ நேரமா பேசிட்டு இருந்தோமே, அந்த இலக்குக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் மெய்யுணர்தல். அப்படின்னா என்ன? ஒரு தூசி படிஞ்ச கண்ணாடியில நம்ம முகம் சரியா தெரியாது, ஆனா அந்த தூசிய தட்டிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? அது மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம உண்மைய உள்ளபடி பாக்குறது தான் மெய்யுணர்தல். இதுதான் நம்ம பயணத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்ப இந்த மெய்யுணர்தல்ங்கிற பெரிய இலக்க எப்படி அடைறது? அதுக்கு ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் ஆராய். அதாவது கண்ணுல பாக்குற எல்லா விஷயங்களோட உண்மையான தன்மை என்னன்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2வது சிந்தி. உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மைய தியானம் மூலமா கண்டுபிடிங்க. கடைசி ஸ்டெப் பற்றறு. இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதோட பிடியில இருந்து விடுபடுங்க. இப்போ நாம நம்ம பயணத்தோட கிளைமாக்ஸுக்கு வந்தாச்சு. சரி, இந்த மெய்யுணர்மை அடைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதோட அல்டிமேட் ரிசல்ட் என்ன? அத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கிடைக்கிற பரிசு என்னன்னு தெரியுமா? அந்த பிறவிச் சுழற்சி, அந்த கஷ்டம், துன்பம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். யார் மெய்ப்பொருளை உணர்றாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இதுதான் இதோட இறுதி பலன். ஆனா இந்த சுழற்சிய முழுசா நிறுத்தணும்னா நமக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கிற 3 பெரிய எதிரிகளை நாம ஜெயிக்கணும். 1 காமம், அதாவது தீராத பேராசை. 2வது வெகுளி, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம். 3வது மயக்கம், அதாவது எது சரி எது தப்புன்னு தெரியாத அந்த மனக்குழப்பம். இந்த நம்பர் எதை காட்டுது தெரியுமா? இதுதான் நம்மளோட ஃபைனல் கோல். 0, 0, மறுபிறவிகள், இனிமே துன்பம் என்பதே இல்லை. இந்த 3 எதிரிகளையும் நாம ஜெயிக்கும்போது நமக்கு கிடைக்கிற பரிசுதான் இந்த முழுமையான விடுதலை.
கடைசியா இந்த 2000 வருஷ பழமையான ஞானத்தை நம்மளோட இன்னைய வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போமா? சோஷியல் மீடியால நிறைய லைக்ஸ் வாங்கணும், பெரிய பதவிக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நாமளும் சில மாயைகளை உண்மைன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோமா? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.